ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அறிவியல். ரியல்மி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய GT சீரிஸ் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரியல்மி GT60 அப்படின்ற நேமில். ஆக்சுவலி அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸாக நல்லா தான் இருந்துச்சு, நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. ப்ரைஸிங் மட்டும் 30,000 மேலே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு 4,000 கூப்பன் ஆஃபர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து 30,000 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதோட சக்ஸஸராக அவங்களே அடுத்த GT சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ரியல்மி GT6 அப்படின்ற நேமில் இது அஃபிஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜூன் 20 இந்த ரியல்மி GT6 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது, இந்த ரியல்மி GT6 என்ன ஸ்மார்ட் ஃபோன், என்ன மாதிரியான ஃபீச்சர், என்ன ப்ரைஸ் செக்மெண்ட், அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ரியல்மி GT6 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்பவும் போல தான், ஆல்ரெடி அவங்க சைனாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன், விற்காத ஸ்மார்ட் ஃபோனை இங்கே தூக்கிட்டு வந்து ரீபிராண்ட் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி சைனாவில் ரியல்மி GT Neo 6 அப்படின்ற டைமில் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களா அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் நியோவை மட்டும் கட் பண்ணிட்டு ரியல்மி GT6 அப்படின்ற நேமில் இந்தியாவில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லுக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல்மி GT60 அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அதே லுக்கில் அப்படியே அதே மாதிரியான 2 கலர் ஆப்ஷனோட தான் இருக்க போகுது. ஸோ லுக்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரியல்மி GT60 மாதிரி தான் இந்த ரியல்மி GT6 ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. இது அஃபிஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஃபீச்சர்ஸில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரியல்மி GT Neo 6 சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT60 இருக்கல அதே டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் தான். 1.5K ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜிக்கான AMOLED டிஸ்பிளே, 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான அந்த டிஸ்பிளே தான் இங்கே இருக்க போகுது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்க போகிறாங்க. 6000 நிட்ஸ்க்கான அந்த ஒரு ஹை பிரைட்னஸ் வேல்யூக்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. 1600 நிட்ஸ்க்கான டிபிக்கல் பிரைட்னஸ் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். HDR10+ மாதிரியான சர்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். 216 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள், காலிங் Glass Victus 2 மாதிரியான இந்த ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. இது போக மொபைலுடைய பேட்டரி சேம் 5500 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ரியல்மி GT60 மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ என்ன சேஞ்சஸ் அங்கேருந்து என்ன மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸில் ஒரு அப்கிரேட் இருக்க போகுது. ஆக்சுவலி ரியல்மி GT60 பார்த்தோம்னா Snapdragon 7+ Gen 3 யூஸ் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 8+ Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த ரியல்மி GT6 ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இதோட Antutu பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ப்ளஸ் அப்படின்ற Antutu கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி Snapdragon 7+ Gen 3லையும் 1.5 மில்லியன் Antutu கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணாங்க. பட் ஆனால் அது அந்தளவுக்கு கொடுக்கல, அதை விட கம்மியாக தான் கொடுத்தது. பட் ஆனால் இந்த Snapdragon 8+ Gen 3 1.5 மில்லியனுக்கும் அபோவ் அப்படின்ற Antutu கொடுக்கும். அந்த அளவுக்கு 7+ Gen 3 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அதை விட இதில் கொஞ்சம் கிளாக் ஸ்பீட்லாம் பூஸ்ட் பண்ணி இன்னும் ஹை பர்ஃபார்மன்ஸாக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ரியல்மி GT60 விட இந்த ரியல்மி GT6ல இன்னும் பெட்டராக தான் இருக்கும். பட் மற்றபடி LPDDR5X, UFS 4.0க்கான சப்போர்ட் அண்ட் 10,014 mm2க்கான வேப்பர் சேம்பருக்கான அந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, அது எல்லாமே அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. பட் இதில் பிரைமரி பார்த்தீங்கன்னா சேம் 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் தான். பட் அதோட சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. நமக்கு ரியல்மி GT60ல பார்த்தோம்னா சோனியுடைய லைட் 600 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் சோனியுடைய IMX882 அப்படின்ற இந்த சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சென்சார் தான் ரியல்மி GT Neo 6 ஸோ சைனாவில் லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தது. ஸோ அதுதான் இங்கே வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. மற்றபடி 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் 2வது கேமராவாக இருக்க போகுது. முன் பக்கம் 32 மெகாபிக்சல் செல்ஃபி, சோனியுடைய IMX615 அப்படின்ற அந்த சென்சாரோட இங்கே இருக்க போகிறாங்க. இதெல்லாம் ரியல்மி GT60ல இருந்து அதே தான். ஸோ அந்த பிரைமரி கேமராவுடைய அந்த சென்சாரை மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இது ஒரு அப்கிரேடட் சென்சார் தான். ஸோ அதனால் ரியல்மி GT60 விட இந்த ரியல்மி GT6ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் இருக்குமா இருக்காதுன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்லாம் சேம் தான். டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர், NFC சப்போர்ட், IP65க்கான ரேட்டிங், IR பிளாஸ்டர் மாதிரியான இந்த சப்போர்ட்டோட Android 14ஓட ரியல்மி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரியல்மி GT Neo 6 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். ரியல்மி GT Neo 6 சைனாவில் பார்த்தீங்கன்னா 24,000 சொச்சம் அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு 12GB ரேம் வேரியன்ட் அங்கே ஆக்சுவலி லான்ச் பண்ணாங்க. பட் கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் வராது, அதை விட கொஞ்சம் ஹையர் ப்ரைஸிங்கில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி ரியல்மி GT60 இந்தியாவில் இருக்குது. Snapdragon 7+ Gen 3யோட அந்த ஸ்மார்ட் ஃபோனே 31,000 கிட்ட ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இது 30,000 உங்களுக்குள்ளே வராது. மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்குறது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 34,000 மாதிரியான ப்ரைஸிங். ஸோ ரியல்மி GT60 விட ஒரு 3,000 அதிகமான ப்ரைஸிங் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட ஒரு 34,000 ப்ரைஸிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ரியல்மி GT60 ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி அதை ஒரு 30,000 எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 32,000-33,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூன் 20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. பட் ஃபீச்சர்ஸ்லாம் இதெல்லாம் தான் இந்த ஃபீச்சர் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபீச்சரோட ரியல்மி GT6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா, என்ன ப்ரைஸிங்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ரியல்மி GT60 அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் டிட்டோவாக நமக்கு இருக்குது. என்ன ப்ராசஸரை மட்டும்தான் லைட்டாக அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு அப்கிரேடுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவையா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்கலாம், டிஸ்பிளே 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்கலாம், 144 Hz refresh rate, இந்த மாதிரி சில விஷயங்களை இன்னுமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 35,000-36,000 மாதிரியான ப்ரைஸிங் லான்ச் பண்ணி வந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே ரியல்மி GT60 ப்ராசஸரை மட்டும் அப்கிரேட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவையா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது.